வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம சீடு போட்டோம் இல்லைங்களா, சீட் போடுறதுக்காக ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து செம்மண், வண்டல் மண், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் கலந்த மண் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்லேயே இருந்தாலும் சரி, நீங்கள் நிலத்துலேயே வீட்டு தோட்டமாக போட்டாலும் சரி, மாடி தோட்டமாக போட்டாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், கேரட் எடுத்துருக்கிறேன், நெக்ஸ்ட்டு பூசணி விதை எடுத்திருக்கேன், வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், தர்பூசணி. ஓகேவா, இது மட்டும் தான் நான் போட போகிறேன். இப்போ பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் இருக்குது. ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடி பீன்ஸு, அந்த ஒயிட் வந்து நார்மல் ஹைப்ரிட் பீன்ஸு தான். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் இது ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன் லாங்காக. ஓகேவா. இது இந்த நம்ம போட்டிருக்கிற சீடெல்லாம் வந்து என்ன மாதிரி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. அதில் வந்து ஃபெயிலியர் ஆனது வந்து இந்த கேரட் சீடுங்க. ஓகேவா. கேரட் வந்து நமக்கு வந்து முளைக்கவே இல்லை. மறிக்கொழுந்தெல்லாம் நான் போடல. ஓகேவா. அது எந்த மாதிரி போடணுன்ட்டு நான் இன்னும் ஐடியா அது ரெடி பண்ணலை. ஓகேவா. அதனால் அதுவும் நான் இப்போது போடலை. தர்பூசணி சீடு வந்து டவுட்டாக தாங்க போட்டேன். ஆனால் வந்து எப்படி வந்திருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. இந்த டைப் தர்பூசணி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காவும் நான் இப்போதைக்கு போடலைங்க. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயெலாம் நல்லா பந்தல் போட்டு போடணும். அதனால் அது போடலை. ஓகேங்களா. இந்த தர்பூசணி சீடு தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் சமைச்ச பூசணி விதை தான் நான் நட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். வெண்டைக்காய் செடி தாங்க இருக்கிறதுலே, பட் ஆனால் ரொம்ப லேட்டாக வந்தது. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. ஓகேவா. ஆனால் கத்திரிக்காயும் நம்ம வந்து நர்சரி போடணும். நம்ம போடல. ஏன்னா நம்ம அத்தி செடி போடுறதுலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். கத்திரிக்காயும் போடல. எப்படியும் ஒரு 100 சீடு இருக்கும். 100க்கு மிச்சமாகவே இருக்கும். ஆனால் போடணும் நம்ம. ஓகேங்களா. இதை வந்து எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மண் வந்து நல்லா களை முளைச்ச பிறகு அதை திரும்பி கிளறி விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சீடு வந்து நட்டேன். ஓகேவா. சீடு நடும் போதே வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து மண்லேயும், உருண்டியாக இருக்கிறது வந்து பூமிக்கு மேலேயும் தெரிகிற மாதிரி தான் நடணும். அதே மாதிரி ரொம்ப ஆழத்தில் நடக்கூடாது. மேலாக்க தான் வைக்கணும். ஓகேவா. மண்ணில் சும்மா லைட்டாக மூடினா போதும். அப்போ தான் வந்து சீடு சூப்பராக முளைச்சி வரும். நான் எப்படி பார்க்குறீங்களா. அவ்வளோதான். லைட்டாக மண் தள்ளி விடணும். இவ்வளோ தான். ஜஸ்ட்டு 1 இன்ச்சு மட்டும் நம்ம பூமிக்குள்ளே போகிற மாதிரி நட்டால் போதும். நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் மாடி தோட்டம்லாம் வைக்கிறீங்கன்னா சூப்பராக வைக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மண் மட்டும் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தோட்டம் நீங்கள் வைக்கும் போதே என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரான மண், உரம், பூச்சி மருந்து இது 3ம் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மாடி தோட்டத்துக்குள்ளேயே போகணும். இல்லைனா ஒரே நாளில் வந்து தோட்டம் ஸ்பாயில் ஆகிடும். ஓகேவா. உண்மையாகவே அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப் தான். ஏன்னா இது 3மே நம்ம வந்து இப்போ செடி நட்டுட்டோம், நம்ம செடி முளைச்சி வந்த பிறகு நம்ம மருந்து வாங்கிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து பீன்ஸ் நட்டது இந்த மாதிரி தான் நடவு பண்ணேன். தூரமாக அரை அடிக்கு 1 போட்டேன். நீங்கள் பேக்காக இருந்தால் தாராளமாக 4 செடி வைக்கலாங்க. ஓகேவா. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பேக்னால் ஒரு 5 கிலோ டு 10 கிலோ பேக்கில் தான் நீங்கள் வைப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி வச்சா தான் இதனால் ஒரு 6 மந்த்து காய்க்கக்கூடிய ஒரு காய். சடனாக வந்து ஒரே நாளில் வந்து முடியறதில்ல. ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம நடணும். பேக் பெருசுலேயே போடுங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹீல்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம வந்து செடி நட்டுட்டோம், இது வளர்ந்த பிறகு நம்ம வாங்கிக்கலான்ற அந்த ஒரு தப்பான எண்ணங்கள் மட்டும் வைக்காதீங்க. எந்த செஞ்சாலும் ஒரு வேலை செய்யும் போது அது கடைசி நாளுக்கு என்ன தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம கையில் இருக்கணும். பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணோம். ஆனால் கேரட் விதை வந்து வரலைங்க. நானும் இந்த மாதிரி தான் தூவினேன். ஓகேங்களா. நல்லா கிளறிட்டு தூவினேன். அது ஏன் வரலன்னு உண்மையாக எனக்கு வந்து தெரியல. சீடு பழைசாக இருக்கலாம், அதனால கூட வராமல் போயிருக்கலாம். ஓகேவா. பாருங்கள், நான் போட்டேன். ஆனால் இந்த மாதிரி தான் போட்டேன். போட்டுட்டு மழை இல்லாதனால தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க. மற்ற எல்லா சீடும் வந்துருச்சு. ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. ஓகேவா. ஆனால் வந்து இந்த கேரட் மட்டும் வரல. அது வராதுன்னு ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. தெரியுதுங்களா சீடு. அவ்வளோதான். இது மேலே வந்து லைட்டாக தான் மண் போடணும். அப்போ தான் வந்து முளைச்சி வரும். செடி வந்து ஒரு அரை அடி வளர்ந்த பிறகு நீங்கள் எவ்வளோனா மண் சேர்க்கலாம். அது தப்பே கிடையாது. இந்த மாதிரி நீளமாக தோண்டி கூட போட்டாங்க. ஏன்னா மேடு பகுதியிலேருந்து கிழங்கு அருமையாக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வரல. ஆனால் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கேரட் நம்ம நிலத்துலலாம் விளைஞ்சிருக்கு. என்னென்னா பெருசாக அந்த மாதிரி
ஊட்டி கேரட் மாதிரிலாம் இருக்காது. நார்மல் வந்து நம்ம லோக்கல் இப்போதைக்கு நம்ம வாங்குறதுலாம் நார்மல் நம்மள மாதிரி ஏரியாவிலேருந்து போடுற கேரட் தான். ஊட்டி கேரட் பார்க்கவே அது வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. கடிச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்குறதெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. நார்மலாக ஒரு கிழங்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக மண் தள்ளி விடணும். எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை லேட்டாக கூட முளைக்கலாம். ஒரு சில சீடு வந்து 2 நாளில் முளைக்கும், 4 நாளில் முளைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. வெண்டைக்காய் இதுதான் வந்து நான் நட்டதுலேயே ரொம்ப லேட்டாக வந்தது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். 2 சீடாக போட்டிருந்தேன். ஆனால் நமக்கு வந்து லேட்டாக தான் அது வந்து முளைச்சிருக்கு. ஆனால் இது வந்து நாட்டு வெண்டைக்காய் தான், ஓகேங்களா. ஹைப்ரிட் க்ரீன் கலரு ஹைப்ரிட் மாதிரி தான் தெரியும். ஆனால் நாட்டு வெண்டைக்காய். லாஸ்ட்டு என்னுடைய சேனலில் வீடியோஸ்லாம் இருக்கும். வெண்டைக்காய் கிரேவிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம தோட்டத்திலே விளைஞ்சதான். ஆனால் அது ஃபுல்லாக அறுவடை ஆகிடுச்சு. நம்ம திரும்பி வந்து இந்த முறை வந்து நடவு போட்டிருக்கேன், ஓகேங்களா. வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மண்ணை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மண்ணை நல்லா சேர்த்து, ஓகேங்களா, மூணு இயற்கை உரம், செம்மண், வண்டல் மண் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக தண்ணி வந்து மண் ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு அதுக்குன்னு சேறு பண்ணிடாதீங்க. தண்ணி நல்லா மண் ஃபுல்லாக ஈரப்பசை இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அதில் வந்து தேவையில்லாத களைகள்லாம் வரும். அது வந்துட்ட பிறகு நல்லா அந்த களையெல்லாம் எடுத்து நல்லா மண்ணை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீடு போட்டிங்கன்னா நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய களைகள் வரும், ஓகேவா. தேவையில்லாத களைகள் வந்து நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சீடு வந்து எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம டேம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பூச்செடியினுடைய விதை. அந்த விதையை பாருங்கள், சூப்பராக முளைச்சிருக்குல்ல. இவ்வளோத்துக்கும் நான் காயாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னுடைய டேம் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த எல்லோ கலர் பூ இருக்குல்ல, அது அந்த எல்லோ கலர் பூ தான் சூப்பராக முளைச்சிருக்கு. அதுக்கு பேர் எனக்கு தெரியல. இது இப்போ தான் பாருங்கள் மண்ணில் இருந்து அது மீன் அந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்க, பிளாக் கலராக. இது வந்து அதனுடைய விதை, ஓகேங்களா. விதையிலேருந்து சூப்பராக நம்மளுக்கு முளைச்சி வருது. இதெல்லாம் ஆக்சுவலி வந்து சூப்பராக சும்மா அழகு செடி தான். இதனால எந்த யூஸும் கிடையாது. பட் சாமிக்கு வைக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நட்ட ஒயிட் கலர் பீன்ஸுங்க எப்படி முளைச்சிருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அது பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஹாப்பிங்க. பாருங்கள், இந்த சீடே ஆக்சுவலி டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அதிலருந்தும் நம்மளுக்கு வந்து அந்த இலை வந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி மண்ணிலேருந்து அந்த முளைக்கிற ஒரு அந்த வியூவே ஒரு வேறு மாதிரி இருக்கும்ல ஃபீல். நாமளும் ஒரு செடி நட்டு அதுவும் முளைச்சி வருதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், ஓகேவா. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் 2 இலை 4 இலை மொத்தம் வந்த பிறகு தான் நம்ம வந்து பூச்சி மருந்து போகணும். இது பூசணை விதை பாருங்களேன், மண்ணிலேருந்து வரட்டா வேணாவான்னு வருது பாருங்கள். இது என்ன மண்ணிலேருந்து வரவே இல்லை, கல் கலரே இருக்குது பார்த்திங்கன்னா, ஒயிட்டாக இருக்கிறது தான். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ தான் வந்து இந்த மாதிரி பூமியிலேருந்து வெளியே இப்போ தான் வருது. இந்த மாதிரி தாங்க நடணும், ஓகேங்களா. ஒரேடியே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ளே வச்சிட்டிங்கன்னா சீடு வந்து வெளியவே வராது. இதனுடைய எவ்வளோ லென்த்துக்கு தகுந்த இது பாருங்கள். இந்த மாதிரி பூச்சி பாருங்கள், இப்போவே பூச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு லீஃபெல்லாம். அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போவே போட்டிங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். 4 இலை வரும்போது தான் நம்ம போடணும். அதுவும் வேருக்கு தான் போடணும், மண்ணில் தான் போடணும். இலை மேலே போட்டுறாதீங்க, இலை டேமேஜ் ஆகிடும் பூச்சி மருந்து பொறுத்த வரைக்கும். இது வந்து பீன்ஸு தான். பீன்ஸு வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது வந்து இந்த சீடு வந்து எங்கிட்ட வந்தே 2 வருஷம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி. யார் யாருக்கெல்லாம் வாட்டர்மெலன் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நான் வாட்டர்மெலன் இனிமேல் வந்து நம்மளுக்கு வீடியோக்காக நம்ம போட்டாச்சு. இது பாருங்கள், ஆனால் ரொம்ப லேட்டாக தான் வந்தது வாட்டர்மெலன். இன்னும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரல. பூசணி விதெல்லாம் முளைச்சி வந்த பிறகு தான் நமக்கு வாட்டர்மெலன் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே பாருங்கள் அடுத்த பீன்ஸ் அந்த குட்டி இலையாக இருந்தது எவ்வளோ பெரிய இலையாக மாறி இருக்குது. ஆனால் பூச்சி பாருங்கள் இப்போவே சாப்பிடுது. ஆனால் இந்த இந்த தானியங்கள் இருக்கும்ல, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி எல்லா பயிருக்குமே இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்ன்றது டெஃபினட்டாக இருக்கும். இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், அது கீழே அந்த பீன்ஸ் காய் வந்து முளைச்சி வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொடி பீன்ஸ். இதுக்கு நம்ம பந்தல் போடணும். வளரும் போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தர்பூசணி வந்து நான் முளைக்காதுன்னு நினச்சேங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். விதைகளே பார்த்திங்கன்னா சப்பையாக இருந்துச்சு. அது வேறு மாதிரி இருந்துச்சு. அது நான் தர்பூசணின்னே நினைக்கல. பட் ஆனால் சூப்பராக இந்த மாதிரி அருமையாக முளைச்சிருக்குங்க.
வாட்டர்மெலன் மேலே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, வாட்டர்மெலன். ஆனால் எனக்கு இந்த க்ரீன் கலராக இருக்குல்ல, ஃபுல்லாக எனி சீசனில் கிடைக்குது, எனக்கு அது சுத்தமாக அதனுடைய ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. பட் இந்த இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் இப்போலாம் பாருங்கள், கேஜ் 20 ருபீஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு பழம் 5 கிலோ உள்ள ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இதெல்லாம் ஹெவி காஸ்ட். நமக்கு தோட்டத்தில் இருக்கிற பொருள் எப்போவுமே விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ தான் முளைச்சி வருது. எல்லாம் அவ்வளோ தூரம் வளர்ந்த பிறகு தான் நம்மளுடைய வெண்டைக்காய் செடி வந்து முளைச்சி வருது. இந்த மாதிரி தான் பாருங்கள், சூப்பராக முளைச்சி வருது. எல்லாமே ஓரளவுக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் தான் நினைக்கிறேன். எப்படின்னா வளர்த்துடணும் அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பாக வளர்ந்துடும். ஓகேவா, இந்த முறை நான் ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு வீட்டில் வந்து தோட்டம் தாராளமாக வளங்க. ஓகேவா, சூப்பராக நம்மளே ஒரு செடி நட்டு வளர்த்து அதை சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற திருப்தி வந்து வேறு எந்த விஷயத்துலையும் கிடைக்காது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேரட் போட்டது வரவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, அது பழைய சீடாக இருந்திருக்கலாம், அது வராதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்த செடியை மட்டும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி பாதுகாப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.